அந்த அம்மா எப்படி சட்டையை பிடிச்சு என்ன வெளியே எடுத்துட்டு போய் தள்ளுச்சு. எல்லாரும் பார்த்துட்டு தானே நின்னீங்க. டேய், அதான் ஏதோ தெரியாம நடந்துருச்சு. கதிரண்ணாவே வந்து எல்லா உண்மையும் சொல்லி நடந்த எல்லாமே தெரிஞ்சிருச்சுல எல்லாருக்கும். இதுக்கப்புறம் என்ன செய்யலான்ற? இந்த வீடே நமக்கு வேணாங்கிற. எப்ப இந்த வீடு நம்ம சொந்த வீடு இல்லைன்னு பிரச்சனை வந்துச்சோ அன்னைக்கே அந்த வீட்டை விட்டு போயிடலாம், நான் பாத்துக்கிறேன்னு தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேன். கேட்டீங்களா நீங்க? இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து எதுவுமே சரியில்லை. நம்ம வீடு மாதிரியா இருக்கு? ஒரு பாத்ரூம் கூட நிம்மதியா போக முடியலமா. இந்த வீடு வேணானா வேற எங்க போவ? இது உங்க அம்மாவோட உரிமை, என் பேர்ல இருக்கிற சொந்த வீடு. இத விட்டுட்டு நம்மளால எப்படிடா வெளியில போக முடியும்? நான் வரவும் மாட்டேன். இத பாரு, இன்னும் சொல்ல போனா இந்த பிரச்சனை அவங்களால மட்டும் இல்ல, ஒன்னாலையும் தான். நானா? ஆமாண்டா, நீதான். உன் பையில அந்த பணம் எப்படிடா வந்துச்சு? உன் கையில 50,000 இருக்க வேண்டிய அவசியம் என்ன? உன் பையில இருந்து அந்த பணம் விழாம இருந்தா இந்த பிரச்சனையே இல்லையேடா. என் மகன் செஞ்சிருக்க மாட்டான்னு சத்தியம் பண்ணாத குறையா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த நேரத்துல உன் பையில இருந்து விழுந்த பணத்தை பார்த்து என் நெஞ்சே வெடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரியான நேரத்துல கதிர் தம்பி வந்ததுனால ஆச்சு. இல்லனா அந்த அம்மா போலீஸ்க்கு போன் பண்ணி, ஐயோ இன்னும் என்னெல்லாம் நடந்திருக்குமோ. ஐயோ, சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்டா. முதல்ல உனக்கு ஏது அவ்வளவு காசு? ஏ சத்ரி, அக்கா கேக்குதுல, பதில சொல்லு. அங்கேயே உன்னை இழுத்து போட்டு 4 வைக்கணும்னு நினைச்சேன். வாய் திறந்து பேசுறா. அதான் என் ஃப்ரெண்டோட பணம்னு சொல்லிட்டேன்ல. முதல்ல அவன் ஏன்டா உன்கிட்ட 50,000 ரூபாய் கொடுக்கணும்? சரி, அவனுக்கு ஏது அவ்வளவு காசு? அது காலேஜ் ஃபீஸ் கட்ட. டேய் சத்ரியா, பொய் மேல பொய் பேசாத. இந்த வருஷத்தோட ஃபீஸ கட்ட போன மாசம் தான் கடைசி தேதின்னு என்கிட்ட பணம் வாங்கிட்டு போனலடா. அப்போ அதே தேதியை தானே அவனுக்கும் சொல்லியிருப்பாங்க. அப்போ அவனுக்கு மட்டும் தேதியை மாத்தி இந்த மாசம் வச்சிருக்காங்களாடா? மரியாதையா உண்மையை சொல்லிடு. மா, அது எதுக்குன்னு எனக்கும் தெரியாதுமா. இந்த பணத்தை வச்சிரு, நாளைக்கு வாங்கிக்கிறேன்னு சொன்னாமா, அதனாலதான் வாங்கி வச்சேன். ஏன் அவனால அதை சுமக்க முடியாதாமா? வாங்கி வச்சுக்கிட்டு சுத்துறதுக்கு நீ என்ன பேங்காடா? இது எலெக்ஷன் நேரம், யாரும் பணத்தை எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொல்லிருக்காங்கல்ல. இந்த நேரத்துல உன் பையன் ஏதாவது செக் பண்ணாங்கன்னா நீ என்னடா பதில் சொல்லுவ?